எல்லாருக்கும் வணக்கம். நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் செரிகல்ச்சர் ஃபாரஸ்ட் காலேஜ் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே எக்ஸிபிஷனுக்காக எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து பட்டுப்புழு சம்மந்தப்பட்ட எல்லா பொருளையும் இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு அப்படிங்கிறது முட்டையிலேருந்து புழு வந்து புழு கூடு கட்டி கூட்டுலேருந்து நம்ம நூல் எடுத்து நூல்லேருந்து நம்ம வந்து தமிழ் கலாச்சாரத்தோட பேஸாக இருக்கிற பட்டு சேலை வந்து நெய்யறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த நூல் எடுக்கிற ப்ராசஸில் ஒன்னொன்றுலையும் நிறையா வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து வெளியே வருது. அப்படி முட்டை உற்பத்தியிலேருந்து வெளியே வர ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு என்னென்னா கட் கக்கூன்ஸ், அதாவது வெட்டப்பட்ட பட்டுக்கூடுகள். இந்த வெட்டின கூடை வந்து இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டங்காட்டி வெட்டப்பட்ட கூடுல இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டதுனால இதுல வந்து கண்டினியூஸா நம்ம நூல் எடுக்க முடியாது. அதனால இதுல இருந்து பட்டு நூல் வந்து எடுக்க முடியாத காரணத்தினால இதை வேஸ்டா வெளியே கொண்டு போறாங்க. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா பருத்தி மாதிரியே வந்து கூலா உருக்கி மறுபடியும் நூல் பருத்தி மாதிரி ஸ்பின்னிங் கொண்டு போயிட்டு ஒரு லோ குவாலிட்டியான பட்டு வந்து உற்பத்தி ஆகுது. அதுக்கு பதிலாக நாங்க என்ன பண்றோம்னா இன்னொரு வழின்னு சொன்ன போனா கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ், கைவினை பொருள், அதாவது இந்த பட்டு கூட வச்சுட்டே மலர்கள், மாலைகள், போட்டோ ஃப்ரேம்ஸ், இந்த மாதிரி வந்து வேற வேற ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யறோம். அப்படி இதுல இருந்து உருவானதுதான் தயாரிக்கப்பட்ட பொருள் தான் பாத்தீங்கன்னா இந்த மாலை, இந்த கார்லாண்டு, கீ செயின்ஸ், இந்த பூத்தொட்டிகள், இந்த மாதிரி எல்லாம் உருவாக்குறாங்க. இது வந்து என்னன்னா இது ஒரு தொழில். புதுசா ஒரு விமென் வந்து வீட்டுல இருக்காங்க, எந்த தொழிலுமே இல்லை, அவங்களுக்கு வேலையே இல்லாத பட்சத்துல வீட்டுல இருந்தே அவங்க புதுசா வந்து சுய தொழில் மாதிரி ஒண்ணு உருவாக்கி அவங்களுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு ஃபினான்ஷியலா அவங்க ஃப்ரீடமா வாழ்றதுக்கான ஒரு வழியும் இருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட் மூலியமா இதுக்காக நிறைய ஃப்ரீ ட்ரைனிங்கும் இருக்கு, பெய்டு ட்ரைனிங்கும் இருக்கு. இது சப்போஸ் யாராவது இதுல ட்ரைனிங் அட்டன் பண்ற வில்லிங்கா இருக்கிறவங்க செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மேட்டுப்பாளையம் கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசிக்கலாம். தேங்க்யூ.